அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, காவல்துறை அதிகாரிகள் இசைக் ராஜா மாதிரி இந்த சிங்கம் படத்தை பார்த்துட்டு முறுக்கிக்கிறது, ஆம்ஸ் காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. நீங்கள், நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, அந்த அவரை இதில் பனை ஏறிய ஒருத்தரை வந்து நீங்கள் சுட்டு கொண்டீங்களா, அவர் டக்குன்னு அவர் பேர் வரல, ஆலங்குளத்தில் சுட்டு கொண்டீங்கல்ல, இதே மாதிரி எங்கள் அண்ணன் சீமான் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குனாரு, சரியான ஆம்பளை சுட வேணாம், நீ வேற சுற்றின்னு மட்டும் சொல்லிப்பாரு. ஓ ஸ்டேஷன் இருக்கு பார்த்தியா, நீ எந்த ஸ்டேஷன் சொன்னியா அந்த ஸ்டேஷன் செங்க சகலாக பிரிச்சிட மாட்டாங்க எங்கள் ஆளுங்க. உன் ஸ்டேஷனை சொல்லிடு, சீமான சுடுவின்னு சொல்லிட்டு வெளியிலப்பா. உங்க முன்னாடி தானே, உங்க முன்னாடி துண்டறிக்கை அடிச்சு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து காவல்துறை அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி கல் இறக்கினார் எங்க அண்ணன். இன்னைக்கு சுட்டது மாதிரி வந்து சுட சொல்லு. சுடுறோம் சொன்ன காவல்துறை அந்த நபரும் இருக்க மாட்டார், ஒரு யூனிஃபார்ம் இருக்காது, அந்த காவல்துறை காவல் நிலையம் இருக்காது. ஆகவே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்றது, இந்த பிள்ளையார் கோயில் பூசாரி பழைய துணிக்கு பக்கெட் வாங்குறவன் இவன்டையே உங்க வீரத்தை எல்லாம் காட்டணுமே தவிர, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்க. நாங்க உங்களை உயிரா நேசிக்கிறோம். காவல்துறை எங்க வீட்லயும் காவல்துறை இருக்கு, எங்க வீட்லயும் ஆசிரியர் இருக்காங்க, எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. நாங்க எல்லாத்தோட வலியும் உணர்வோம், கஷ்டத்தையும் உணர்வோம். உங்களுடைய கஷ்டத்தையும் நாங்க எங்க இடத்துல இருந்து பார்க்க மாட்டோம், உங்க இடத்துல இருந்து பார்ப்போம். உங்க இடத்துல இருந்து